இப்போ இந்த நிமிஷம் நீ இந்த குரலை கேட்டுட்டு இருக்கேன்னா அதை ஒரு எதேச்சியான விஷயம்னு மட்டும் நினைச்சிடாதே. இந்த பிரபஞ்சத்துல தற்செயலா எதுவுமே நடக்கிறதில்லை. நீ ஒரு புத்தகத்தை திறக்கிறதோ, ஒரு பழைய நண்பரை பார்க்கிறதோ, இல்லனா இப்போ இந்த உரையாடலை கேட்கிறதோ, இது எல்லாமே ஒரு பெரிய வரைபடத்தோட ஒரு சிறு பகுதிதான். உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது, இல்லனா ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை இந்த பிரபஞ்சம் காப்பாத்த முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு பெரிய வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி, ஏதோ ஒரு கடமையை நோக்கி நம்ம ஓட்டம் தொடருது. ஆனா சில நேரங்கள்ல நாம போற பாதை தவறா இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் நமக்கு சில சைகைகளை காட்டும். அது ஒரு வழிப்போக்கன் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை மாதிரி. நாம ஒரு தவறான திசையில போயிட்டு இருந்தா யாராவது ஒருத்தர் வந்து அந்த பக்கம் போகாதீங்க, அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குன்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? உடனடியா அந்த எச்சரிக்கையை கவனிப்போம். ஆனா வாழ்க்கையில வர்ற எச்சரிக்கைகளை நாம ஏன் கவனிக்காம விடுறோம்? ஏன்னா அந்த எச்சரிக்கைகள் எப்பவுமே சத்தமா வர்றதில்ல. அது முதல்ல ஒரு மெல்லிய காத்து மாதிரி வந்து உன் முகத்துல மோதும், அப்புறம் ஒரு சின்ன தட்டல் மாதிரி உன் தோல்ல விழும். நாம அப்பவும் அதை கவனிக்காம நம்ம பிடிவாதத்துல ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது ஒரு பெரிய இடி மாதிரி வந்து நம்ம முன்னாடி விழும். உனக்கு தெரியுமா, நீ இப்போ அனுபவிக்கிற இந்த குழப்பம், உன் மனசுல இருக்கிற இந்த ஒரு இனம் புரியாத பயம், நேத்து இரவு நீ சரியா தூங்காததுக்கு காரணமான அந்த ஒரு கவலை, இது எல்லாமே உனக்கு கொடுக்கப்படுற ஒரு ரகசிய செய்திதான். அந்த செய்தியை நீ இப்போ புரிஞ்சுக்கலேனா காலம் உன்னை இன்னும் கொஞ்சம் கடுமையா சோதிக்கும். யோசிச்சு பார், நீ இப்போ நிக்கிற இந்த இடம் உனக்கு திருப்தியா இருக்கா? உன் மனசு உண்மையாவே சந்தோஷமா இருக்கா? இல்லனா ஏதோ ஒரு கடமைக்காகவும் மத்தவங்களுக்காகவும் நீ உன்னை ஒரு இயந்திரம் மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கியா? நாம நிறைய நேரங்கள்ல மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதுக்காக நம்மளோட உண்மையான ஆசைகளை தியாகம் செஞ்சிடறோம். ஆனா உன் உள் மனசுக்கு தெரியும் நீ எப்போ உனக்கு துரோகம் பண்றேன்னு. நீ உனக்கு துரோகம் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உனக்கு எச்சரிக்கைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். நிறுத்து, கொஞ்சம் மூச்சு விடு, நீ போற பாதை சரியில்லை அப்படின்னு அது உன்கிட்ட சொல்லும். அந்த செய்தியை நீ எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுதான் இந்த 50 நிமிட பயணத்தோட நோக்கம். உன்னோட அந்த தீராத கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைக்கிற நேரம் இது. இப்போ உன்னை சுத்தி இருக்கிற எல்லா சத்தங்களையும் கொஞ்சம் தள்ளிவை. உன் போன், உன்னோட வேலைப்பளு, அந்த பழைய நினைவுகள், இது எல்லாத்தையும் ஒரு பெட்டியில போட்டு மூடி வச்சிருக்கிறதா நினைச்சுக்கோ. இப்போ நீ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கே. உன்னை நேசிக்கிற, உன்னை வழிநடத்த துடிக்கிற ஒரு மகாசக்தி உன் கூட இருக்கு. உன் சுவாசத்தை கவனி. அது எவ்வளவு மெதுவா உள்ள போயிட்டு வெளியே வருதுன்னு பாரு. அந்த மூச்சு காற்று தான் உனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற தொடர்பு. நீ இப்போ எடையற்ற ஒரு நிலைக்கு வந்துட்டே. உன்னோட கவலைகள் எல்லாம் ஒரு மேகம் மாதிரி உன் மனசை விட்டு மெதுவா கலைஞ்சு போகுது. சில நேரங்கள்ல நாம வாழ்க்கையில எதையோ தேடி ஓடுறோம், ஆனா நாம தேடுறது நம்மை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா நாம தேடுறது நமக்கு சொந்தமானது இல்லையா இருக்கலாம், இல்லனா நாம் அதை தேடுற நேரம் தவறா இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் உனக்கு ஒரு தடையை போடுதுன்னா அது உன்னை தண்டிக்கிறதுக்காக இல்லை, உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான். ஒரு அம்மா தன் குழந்தைய நெருப்பு கிட்ட போக விடாம தடுத்து நிறுத்துறது தண்டிக்கிறதாகுமா? கண்டிப்பா இல்லை. அது ஒரு பெரிய அன்பு. அதே மாதிரிதான் உனக்கு வர்ற ஒவ்வொரு தடையும், உனக்கு வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பெரிய அன்போட வெளிப்பாடுதான். மகனே, இந்த வழியில போகாதே, உனக்காக நான் வேற ஒரு அழகான பாதையை வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பிரபஞ்சம் உனக்கு சொல்லுது. ஆனா நாம அந்த பழைய பாதையிலேயே முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த போராட்டத்தை நிறுத்து. உன் மனசு இப்போ ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த எச்சரிக்கைகள் என்னன்னு புரிஞ்சுக்க உனக்கு ஒரு பக்குவம் இப்போ வந்துட்டு இருக்கு. நீ தனியா இல்லை, உன்னை பாதுகாக்க 1 கோடி கண்கள் விழிச்சிருக்கு. இந்த முதல் எச்சரிக்கையோட ரகசியத்தை நீ உணரும்போது உன் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிடும். அமைதியாயிரு, ஆழமா சுவாசி. இந்த மௌனம் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த மௌனத்துக்குள்ளதான் எல்லா ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கு. உனக்கான அந்த முதல் எச்சரிக்கையை நோக்கி நாம இப்போ மெதுவா நடக்க ஆரம்பிக்கலாம். அது உன் உடம்புல இருந்து தான் தொடங்குது. இன்னைக்கு காலையில நீ எழுந்திருக்கும் போது ஒரு நிமிஷம் உன்னை நீயே கவனிச்சியா? உனக்கு தேவையான தூக்கம் கிடைச்சிருக்கலாம், உடம்புல எந்த பெரிய வலியும் இல்லாம இருக்கலாம். ஆனா உன் மனசு ஏன் ஒரு பெரிய மலையை சுமந்துட்டு எழுந்திருக்கிற மாதிரி அவ்வளோ பாரமா இருக்கு? கண்ணை திறந்த உடனே மறுபடியும் ஒரு நாளா அப்படின்ற ஒரு அலுப்பு உனக்குள்ள வருதுன்னா அது உன்னோட சோம்பேறித்தனம் கிடையாது, அது உன்னோட உடம்பு கொடுக்கிற சிக்னலும் கிடையாது. அது உன்னோட ஆன்மா உனக்கு கொடுக்கிற முதல் எச்சரிக்கை. நாம நிறைய நேரங்கள்ல உடம்பு சோர்வா இருந்தா அதுக்கு மருந்து சாப்பிடுறோம், தூங்குறோம். ஆனா இந்த ஆன்ம சோர்வு இருக்கே, இது எவ்வளவு தூங்குனாலும் தீராது, எவ்வளவு சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும் இது போகாது. ஏன்னா உன் ஆன்மா இப்போ ரொம்ப களைப்பா இருக்கு. அது ஏன் களைப்பா இருக்கு தெரியுமா? ஏன்னா நீ உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பாதையில ஓடிக்கிட்டு இருக்கே. யோசிச்சு பார், நீ இப்போ ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கலாம், இல்லனா ஒரு உறவுல இருக்கலாம். ஆனா அது உன்னோட உண்மையான இயல்புக்கு மாறா இருந்தா உன் உள்ளுணர்வு அதை எதிர்க்க ஆரம்பிக்கும்.
மத்தவங்க முன்னாடி நீ ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப வெற்றிகரமா இருக்கேன் அப்படின்னு நடிக்கும்போது அந்த முகமூடியை சுமக்கவே உன் ஆன்மாவுக்கு அதிக சக்தி தேவைப்படுது. அந்த தொடர்ச்சியான நடிப்பு தான் உன்னை இப்போ சோர்வாக்கி இருக்கு. இந்த பிரபஞ்சம் உனக்கு சொல்ல வர்ற செய்தி ரொம்ப தெளிவானது. நீ உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கே, நீ உன்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சிட்டு மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கே அப்படின்னு அது உன்னை எச்சரிக்குது. நீ ஒரு பறவையா இருக்கலாம், ஆனா நீ ஒரு மீன் மாதிரி நீந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கே. ஒரு பறவை தண்ணிக்குள்ள நீந்த முயற்சி பண்ணா அது எவ்வளவு சீக்கிரம் களைச்சு போகும்? அதுதான் இப்போ உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சோர்வு ஒரு தடையோ இல்ல ஒரு பலவீனமோ கிடையாது. இது ஒரு பெரிய அன்பு. மகனே நிறுத்து, நீ போற திசை உனக்கானது இல்லை. நீ தேடுற சந்தோஷம் இந்த வழியில கிடைக்காது. உன்னோட ஆற்றலை வீணடிக்காதே அப்படின்னு உன் உடம்பு மூலமா அந்த பிரபஞ்சம் உன் கையை பிடிச்சு இழுக்குது. நீ இத கவனிக்காம பரவாயில்ல, எல்லாரும் இப்படிதான் வாழ்றாங்க, நானும் இப்படிதான் வாழணும் அப்படின்னு உன்னை நீயே கட்டாயப்படுத்திக்கிட்டு ஓடினா கொஞ்ச நாள்ல உன்னோட அந்த தெய்வீக ஒளி மங்க ஆரம்பிச்சிடும். நீ எப்போ கடைசியா மனசார சிரிச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்போ நீ ஒரு வேலைய ரொம்ப ஆர்வத்தோட நேரமே தெரியாம செஞ்சேன்னு ஞாபகம் இருக்கா? அந்த தருணங்கள்ல உனக்கு சோர்வே வந்திருக்காது. ஏன்னா அப்போ நீ உன் ஆன்மாவோட இணைஞ்சிருந்தே. இப்போ நீ அதிலிருந்து விலகி வந்துட்டே. அந்த இடைவெளிதான் உனக்கு ஒரு பெரிய பாரமா தெரியுது. இப்போ ஒரு நிமிஷம் உன் கண்களை மூடிக்கோ. உன் தோள்பட்டையை மெதுவா தளர்த்து. நீ சுமந்துட்டு இருக்கிற அந்த பொறுப்புகளை எல்லாம் ஒரு நிமிஷம் கீழே வை. அந்த பொறுப்புகள் எல்லாம் மத்தவங்க உன்கிட்ட கொடுத்தது, நீயா எடுத்துக்கிட்டது கிடையாது. மத்தவங்க உன்னை மதிக்கணும்ன்றதுக்காகவும் உன்னை புகழணும்ன்றதுக்காகவும் நீ சுமந்துட்டு இருக்கிற அந்த பாரம் இப்போ உன்னை அழுத்துது. அந்த பாரத்தை இப்போ இறக்கி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. பிரபஞ்சம் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த முதல் எச்சரிக்கையை இப்போ நீ உணர்றியா? எனக்கு ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கு அப்படின்ற உன்னோட கேள்விக்கு இப்போ விடை கிடைச்சிருக்கும். நீ எப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட ஆத்மாவுக்கு உண்மையா வாழ ஆரம்பிக்கிறியோ அப்ப இந்த சோர்வு ஒரு மேகம் மாதிரி கலைஞ்சு போயிடும். நீ ஒரு புது மனிதனா ஒரு பெரிய ஆற்றலோட எழுந்து நிப்பே. உன் சுவாசத்தை கவனி. அது மெதுவா உன் சோர்வை எல்லாம் வெளியே தள்ளுது. ஒவ்வொரு முறை நீ மூச்சை வெளியே விடும்போதும் உனக்கு தேவையில்லாத அந்த பழைய பிடிவாதங்களை எல்லாம் வெளியே விடு. நீ இப்போ ரொம்ப லேசா இருக்கே. உனக்கான அந்த முதல் எச்சரிக்கையை புரிஞ்சுகிட்ட திருப்தி உன் மனசுல இருக்கு. அந்த தெளிவு இப்போ உனக்குள்ள ஒரு வெளிச்சத்தை தருது. ஆனா இதையும் தாண்டி நீ சில தடைகளை சந்திச்சிட்டு இருக்கலாம். சில காரியங்கள் நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்காம இருக்கலாம். அது வெறும் தற்செயல் கிடையாது. அதுதான் 2வது எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை உனக்கு சொல்ல வர்ற அந்த ஆழமான ரகசியத்தை நாம அடுத்ததா பார்க்க போறோம். அமைதியா இரு. நீ இப்போ பாதுகாப்பா இருக்கே. சில நேரங்கள்ல உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய போறே, ஆனா அதுல திரும்ப திரும்ப ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கிறத நீ கவனிச்சிருக்கியா? ஒரு முக்கியமான மனுஷரை பார்க்கணும்னு நினைக்கிறே, ஆனா கடைசி நிமிஷத்துல அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஒரு வேலையை முடிக்கணும்னு ரொம்ப தீவிரமா உழைக்கிறே, ஆனா ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து மொத்தத்தையும் கெடுத்துடுது. இல்லன்னா ஒரே மாதிரியான சின்ன சின்ன தற்செயலான விபத்துக்கள் உனக்கு நடக்குது. இத நீ துரதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறியா? இல்ல ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சண்டை போடுறியா? உண்மையை சொல்லட்டுமா? இது துரதிர்ஷ்டம் கிடையாது. இது உனக்கு கொடுக்கப்படுற 2வது மற்றும் மிக முக்கியமான எச்சரிக்கை. அந்த பிரபஞ்சம் உனக்கு முன்னாடி ஒரு பெரிய சுவரை எழுப்பி நிக்குது. அந்த சுவர் உன்னை தடுக்கிறதுக்காக இல்ல, அந்த பக்கம் போனா உனக்கு ஆபத்து அப்படின்றதை உனக்கு சொல்லாம சொல்லுது. நீ ஒரு கதவை தட்டுறே, ஆனா அது திறக்கவே மாட்டேங்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கதவுக்கு பின்னாடி உனக்கு தேவையானது எதுவுமே இல்லை. அதைவிட ஒரு பெரிய அற்புதம் உனக்காக வேற ஒரு இடத்துல காத்துட்டு இருக்கு என்பதுதான். நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம பிடிவாதத்தினால அந்த கதவை இடிச்சு உடைக்கணும்னு நினைப்போம். நான் நினைச்சதுதான் நடக்கணும், நான் எப்போ முடிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போதான் முடியணும் அப்படின்னு நம்ம காலத்தோடவும் விதியோடவும் போராடுவோம். ஆனா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சுவரை முட்டி மோதி உடைக்க முயற்சி பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு காயம்தான் அதிகமாகும். ஒரு குழந்தைய நெருப்பு கிட்ட போக விடாம தடுத்து நிறுத்துற ஒரு அப்பாவோட அன்பை இப்போ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீ உணரணும். யோசிச்சு பார். உனக்கு தடைப்பட்ட அந்த ஒரு விஷயம் ஒருவேளை அப்போ நடந்திருந்தா அது இப்போ உனக்கு திருப்தியை கொடுத்திருக்குமா? இல்லன்னா அந்த தடை உன்னை ஏதோ ஒரு பெரிய அழிவிலிருந்து காப்பாத்திருக்கா? அந்த பிரபஞ்சத்தோட கணக்கு எப்பவுமே தப்பா போகாது. அதுக்கு தெரியும் உனக்கு எப்போ எது கிடைக்கணும்னு. நீ முட்டி மோதிர அந்த சுவர் உன்னை தண்டிக்கிற ஒரு சிறை கிடையாது. அது உன்னை வழி நடத்துற ஒரு திசை காட்டி. இந்த வழி இல்லை மகனே, அந்த பக்கம் திரும்பு அப்படின்னு அது உனக்கு சொல்லுது. இந்த தடைகள் உனக்குள்ள ஒரு பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் உருவாக்கலாம். ஏன் எல்லாரும் முன்னாடி போறாங்க, நான் மட்டும் இங்கேயே தேங்கி நிக்கிறேன் அப்படின்ற ஒரு பயம் உனக்கு வரலாம். ஆனா மத்தவங்களோட ஓட்டத்தோட உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கான ஓட்டம் தனித்துவமானது. உனக்கான கால அவகாசம் வேற. ஒரு ஆலமரம் வளர்றதுக்கு ஒரு காலம் எடுக்கும், ஒரு சின்ன புல் வளர்றதுக்கு ஒரு காலம் எடுக்கும். நீ ஒரு ஆலமரம் அப்படின்றத நீ இப்போ புரிஞ்சுக்கணும். அதனால்தான் உனக்கு தடைகள் மூலமா ஒரு பெரிய பொறுமை கத்துக் கொடுக்கப்படுது. இப்போ உன்னோட அந்த போராட்டத்தை ஒரு நிமிஷம் நிறுத்து.
உனக்கு தடைப்பட்ட அந்த விஷயத்தை பத்தின கவலையை அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயே விட்டுடு. சரி, இப்போ இது நடக்கலன்னா பரவாயில்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு உன்னோட அந்த பிடிவாதத்தை தளர்வா விடு. நீ எப்போ அந்த நூலை தளர்வா விடுறியோ அப்போதான் அந்த முடிச்சு அவிழும். நீ இழுக்க இழுக்க அது இன்னும் இறுக்கமாகும். உன் சுவாசத்தை கவனி. ஒவ்வொரு முறை நீ மூச்சை உள்ள இழுக்கும் போதும் ஒரு பெரிய நம்பிக்கையை உள்ள இழு. மூச்சை வெளியே விடும்போது உன்னோட அந்த பிடிவாதத்தையும் கோபத்தையும் வெளியே விடு. நீ இப்போ ரொம்ப லேசா இருக்கே. உனக்கான அந்த 2வது எச்சரிக்கைய நீ இப்போ ஒரு அன்பா புரிஞ்சுக்கிட்டே. தடைகள்ன்றது தோல்வி கிடையாது, அது உன்னை இன்னும் பலப்படுத்துற ஒரு பயிற்சி. இப்போ மனசுக்குள்ள ஒரு மெல்லிய தெளிவு பிறக்குது. ஆமாம், நான் ஏன் இவ்வளவு தூரம் முட்டி மோதிட்டு இருந்தேன்? அமைதியா இருந்தாலே பாதை தெரிய போகுது அப்படின்ற அந்த ஒரு நிதானம் உனக்குள்ள வருது. ஆனா சில நேரங்கள்ல இந்த பிரபஞ்சம் ரொம்ப கடுமையா நடந்துக்கும். உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை உன்கிட்ட இருந்து திடீர்னு பறிச்சுக்கும். அதுதான் அந்த 3வது மற்றும் இறுதி எச்சரிக்கை. அந்த வலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பெரிய விடுதலைய நாம அடுத்ததா உணரப்போறோம். அமைதியா இரு. நீ இப்போ ஒரு பாதுகாப்பான கரையை நோக்கி வந்துட்டு இருக்கே. இப்போ நாம அந்த இறுதி எச்சரிக்கையை பத்தி பேச போறோம். இது 3லயே ரொம்ப கடுமையானது, அதே சமயம் உன்னை முழுமையா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. உன் வாழ்க்கையில திடீர்னு உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் உன்னை விட்டு போயிருக்கலாம். இல்லன்னா நீ ரொம்ப காலமா நம்பின ஒரு வேலை, ஒரு பதவி, இல்ல ஒரு பொருள் உன்னை விட்டு பறி போயிருக்கலாம். இந்த இழப்பு உன்னை ஒரு பெரிய இருட்டுக்குள்ள தள்ளுன மாதிரி ஒரு உணர்வை தருதா? இனிமே என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, நான் இப்போ அனாதையா நிக்கிறேன் அப்படின்னு நீ கதறி அழுதிருக்கலாம். உன் சுத்தி இருக்கிற எல்லாமே உனக்கு எதிரா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் உனக்குள்ள வரலாம். உண்மையை சொல்லட்டுமா? இந்த திடீர் இழப்புகள் ஒரு தண்டனை கிடையாது. இது அந்த பிரபஞ்சம் உன் வாழ்க்கையில நடத்துற ஒரு பெரிய சுத்திகரிப்பு, கிளென்சிங். யோசிச்சு பார். ஒரு பழைய கட்டிடத்தை இடிச்சு தள்ளாம அங்க ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்ட முடியாது இல்லையா? ஒரு செடியில் இருக்கிற காஞ்சு போன கிளைகளை வெட்டி எறியாம அங்க புது துளிர் விடாது இல்லையா? அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அதுக்கு தேவையான இடத்தை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த பிரபஞ்சம் உன்கிட்ட இருக்கிற தேவையற்ற விஷயங்களை அள்ளி வெளியில போடுது. யாரெல்லாம் உன்னை விட்டு போறாங்களோ அவங்க எல்லாரும் உன் வளர்ச்சிக்கு தடையா இருந்தவங்க தான். அவங்க உனக்கு தேவைன்னு நீ நினைக்கலாம், ஆனா அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அவங்க உன் ஆத்மாவோட பயணத்துக்கு சரியில்லைன்னு. உன்னை விட்டு போற எதுவுமே உனக்கு சொந்தமானது இல்லை. உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு ஒருபோதும் போகாது. அந்த ஒரு பெரிய உண்மையை நீ இப்போ புரிஞ்சுக்கணும். இழப்புன்றது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கத்தோட வாசல். இந்த இழப்புக்கு அப்புறம் வர்ற அந்த தனிமை இருக்கே, அது ரொம்ப வலி நிறைந்ததுதான். சுத்தி ஆட்கள் இருந்தாலும் உனக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிற மாதிரி நீ உணர்வே. ஆனா அந்த தனிமை உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசு. ஏன் தெரியுமா? இத்தனை நாளா நீ மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தே. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு உன்னை நீயே மறந்துட்டு ஓடிட்டு இருந்தே. இப்போ இந்த பிரபஞ்சம் உன்னை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு உன் கூடவே உன்னை உட்கார வச்சிருக்கு. இந்த தனிமை உன்னை நீயே செதுக்கிக்கிறதுக்கான ஒரு நேரம். நீ யாரு? உன்னோட உண்மையான பலம் என்ன? நீ எப்போ மனசார சந்தோஷமா இருப்பே? இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த தனிமை உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. ஒரு வைரம் ஜொலிக்கணும்னா அது ஒரு இருட்டான இடத்துல அதிக அழுத்தத்துக்கு ஆளாகணும். இப்போ நீ அந்த அழுத்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கே. நீ ஒரு ஜொலிக்க போற வைரம் அப்படின்றத நீ இப்போ உணர ஆரம்பி. நாம ஏன் தனிமையை பார்த்து பயப்படுறோம் தெரியுமா? ஏன்னா நமக்கு நம்ம கூடவே இருக்கிறதுக்கு தெரியல. நாம எப்பவுமே யாராவது ஒருத்தரோட துணையை தேடுறோம். ஆனா உன்னோட அந்த தெய்வீக துணை உனக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த பிரபஞ்சத்தோட ஒரு துளி உனக்குள்ள ஒரு ஒளியா எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த ஒளியை நீ பாக்குறதுக்கு தான் இந்த மௌனமும் இந்த தனிமையும் தேவைப்படுது. இப்போ மனசுக்குள்ள இருக்கிற அந்த இழப்போட வலிய ஒரு நிமிஷம் கவனி. அந்த வலி உன்னை உருக்கி ஒரு புது மனுஷனா மாத்திக்கிட்டு இருக்கு. எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்காதே. எல்லாமே புதுசா வரப்போகுதுன்னு நினை. நீ ஒரு கதவை இழந்தா இந்த பிரபஞ்சம் உனக்காக 10 ஜன்னல்களை திறந்து வைக்கும். நீ ஒரு ஆளை இழந்தா உனக்கு 1 கோடி நல்ல உள்ளங்களை தரும். ஆனா நீ அந்த பழைய கதவையே பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தா புதுசா வர்ற அந்த ஒளிய உன்னால பார்க்க முடியாது. உன் சுவாசத்தை கவனி. ஒவ்வொரு முறை நீ மூச்சை உள்ள இழுக்கும் போதும் ஒரு புது தெம்பை உள்ள இழுக்கிறதா உணரு. மூச்சை வெளியே விடும்போது உன்னோட அந்த பழைய காயங்களை, அந்த அழுகையை, அந்த ஏமாற்றத்தை எல்லாம் காத்துல கரைச்சு விடு. நீ இப்போ ரொம்ப பரிசுத்தமா இருக்கே. உனக்கான அந்த 3வது எச்சரிக்கையை நீ ஒரு விடுதலையா புரிஞ்சுக்கிட்டே. இழப்புன்றது ஒரு இடி கிடையாது, அது உன்னை எழுப்ப வந்த ஒரு அலாரம். இப்போ உன் மனசு ஒரு பெரிய அமைதிக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. இந்த 3 எச்சரிக்கைகளும் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா இந்த எச்சரிக்கைகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்சம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு இதையெல்லாம் சொல்லுது? அந்த மகா அன்பை பத்தி நாம அடுத்ததா பார்க்க போறோம். அமைதியா இரு. நீ இப்போ பிரபஞ்சத்தோட மடியில தவழ்ந்துட்டு இருக்கே. இப்போ உன்னோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். ஏன் இந்த பிரபஞ்சம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு எச்சரிக்கைகளை கொடுக்குது?
நேரிடையாவே எனக்கு ஒரு வழியை காட்டக்கூடாதா? ஏன் என்னை சோர்வடைய செய்யணும்? ஏன் எனக்கு தடைகளை போடணும்? ஏன் என் கையில் இருக்கிறதை பறிச்சுக்கணும் அப்படின்னு நீ யோசிக்கலாம். ஆனா ஒரு உண்மையை இப்போ நீ புரிஞ்சுக்கணும். இந்த எச்சரிக்கைகள் எல்லாமே உன்னை தண்டிக்கிறதுக்காக வரல, உன்னை ஒரு மகா சக்தியா மாத்துறதுக்காக தான் வருது. இது ஒரு மிகப்பெரிய காதல். பிரபஞ்சம் உன் மேல வச்சிருக்க அந்த அளவு கடந்த அன்போட வெளிப்பாடுதான் இது. ஒரு சிறந்த தளபதி தன்னோட வீரனை ஒரு போர்ல இறக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு எவ்வளவோ கடினமான பயிற்சிகளை கொடுப்பான். அவனை வெயில்ல காய வைப்பான், தூங்க விடாம ஓட வைப்பான், பசியோட இருக்க வைப்பான். அந்த வீரன் நினைக்கலாம், என் தளபதிக்கு என் மேல கோபமா, ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு. ஆனா அந்த தளபதிக்கு தெரியும் அந்த போர் எவ்வளவு கொடூரமானதுன்னு. அங்க அந்த வீரன் ஜெயிக்கணும்னா அவனோட உடம்பும் மனசும் இப்போவே இரும்பா மாறணும். அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில வரப்போற அந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம், ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை தாங்கிறதுக்கான தகுதியை உனக்கு இந்த பிரபஞ்சம் இப்போ கொடுத்துட்டு இருக்கு. இது ஒரு ஆன்மீக உத்தி. நாம மனிதர்கள், நம்மளோட இயல்பே ஒண்ணுதான். நாம எப்பவுமே நம்மளோட சௌகரியமான இடத்துல இருக்கவே விரும்புவோம். ஒரு சின்ன கூண்டுக்குள்ள நாம பாதுகாப்பா இருக்கோம்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் நீ ஒரு வானம்பாடி, நீ பறக்க வேண்டியது இந்த நீல வானத்துலன்னு. நீயாவே அந்த கூண்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த பிரபஞ்சம் அந்த கூண்டை மெதுவா அசைச்சு பார்க்குது. அதுதான் உனக்கு வர்ற அந்த தடைகள். கூண்டு உடைந்தாதான் உன் சிறகுகளோட பலம் உனக்கே தெரியும். அந்த போராட்டமே உன்னை ஒரு முழுமையான மனிதனா மாத்துது. உன் வாழ்க்கையில நீ சந்திச்ச அந்த அவமானங்கள், அந்த தோல்விகள் எல்லாத்தையும் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். அன்னைக்கு அது உனக்கு ஒரு பெரிய அடியா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு தோல்விதான் உனக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்து இன்னைக்கு நீ இருக்கிற இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஒரு கல்லை செதுக்கி சிலையா மாத்தணும்னா அந்த கல்லுல சுத்தியலால பலமுறை அடி விழணும். அந்த சிலைக்கு தெரியாது அது ஒரு கடவுளா மாறப்போகுதுன்னு. அதே மாதிரி உனக்கும் தெரியல. நீ இப்போ ஒரு மகா அற்புதமான சிற்பமா மாறிட்டு இருக்கு. மனுஷங்களோட மனநிலை எப்பவுமே எதையாவது ஒன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் நினைக்கும். யாரோ ஒருத்தர் மேல அன்பு வச்சிருப்போம், ஆனா அவங்க நமக்கு சரியானவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த பிரபஞ்சம் அவங்களை உன்கிட்ட இருந்து பிரிக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் கைகள்ல இருக்கிற அந்த பழைய அழுக்கு கல்லுக்களை கீழே போடு, அப்போதான் என்னால உனக்கு வைரங்களை கொடுக்க முடியும் என்பதுதான். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த அழுக்கு கல்லுக்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கே. அந்த பிடிவாதத்தை உடைக்கிறதுக்கு தான் அந்த பிரபஞ்சம் சில இழப்புகளை உனக்கு தருது. அந்த இழப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு. உன் சுவாசத்தை கவனி. ஒவ்வொரு முறையும் நீ மூச்சை உள்ளே இழுக்கும் போது அந்த பிரபஞ்சத்தோட பேரன்பு உன் நுரையீரலுக்குள்ள பாயிரதா உணரு. அந்த மூச்சு காற்று உனக்கு சொல்லுது, நான் உன் கூடவே இருக்கேன், நீ பயப்படாதே. இந்த தடைகள் எல்லாம் உன்னோட வளர்ச்சிக்காகத்தான். நீ ஒரு வெற்றியாளன். நீ இப்போ ஒரு குழந்தையை போல பாதுகாப்பா இருக்கே. உன் மேல வச்சிருக்க அந்த பெரிய நம்பிக்கையினாலதான் உனக்கு இவ்வளவு சவால்கள் கொடுக்கப்படுது. ஒரு திறமையற்ற வீரனுக்கு தளபதி ஒருபோதும் கடினமான பொறுப்பை கொடுக்க மாட்டான். உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னா நீ அந்த பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான கருவி அப்படின்னு அர்த்தம். உன் மனசுல இருக்கிற அந்த பயம் இப்ப மெதுவா மறைஞ்சு ஒரு பெரிய நிம்மதி வர ஆரம்பிக்குது இல்லையா? ஆமாம், எனக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. என் பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்ற அந்த எண்ணம் உனக்குள்ள ஒரு வெளிச்சத்தை தருது. அந்த வெளிச்சம் உன் நரம்புகள்ல இருக்கிற அந்த இறுக்கத்தை எல்லாம் தளர்வாக்குது. நீ இப்போ ரொம்ப நிதானமா இருக்கே. உனக்கான அந்த பதில்கள் எல்லாமே உனக்குள்ளேயே இருக்குன்றத நீ இப்போ உணர ஆரம்பிக்கிறே. பிரபஞ்சம் உன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல, அது உனக்கு கொடுக்கத்தான் நினைக்குது. ஆனா அந்த கொடையை வாங்குறதுக்கு உன் கைகள் இப்போ தயாரா இல்லை. அந்த தகுதியை உருவாக்குறது தான் இந்த எச்சரிக்கைகளும் இந்த தடைகளும். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த நிமிஷமே நீ துக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டே. இனிமேல் உனக்கு எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அன்பு இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த தைரியம் தான் உன்னோட மிகப்பெரிய ஆயுதம். இப்போ உன் உடல் முழுக்க ஒரு குளுமையை உணர்றியா? அந்த பிரபஞ்சத்தோட ஒரு வருடடல் உன் நெத்தியில விழுற மாதிரி இருக்கு. நீ இப்போ ஒரு பெரிய மலையிலிருந்து வர்ற சுத்தமான அருவியில குளிக்கிற மாதிரி ஒரு புத்துணர்வை அடைகிறே. உன்னோட அந்த தீராத குழப்பங்கள் எல்லாம் இப்போ ஒரு பழைய கனவு மாதிரி மறைஞ்சிடுச்சு. நீ இப்போ விழிப்போட இருக்கே. நீ இப்போ தெளிவோட இருக்கே. இந்த தெளிவு உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. நீ போராட்டத்தை நிறுத்திட்டு அந்த பிரபஞ்சத்தோட அலைகளுக்கு ஏத்த மாதிரி மிதக்க பழக போறே. அந்த சரணாகதி நிலையை பத்தி நாம அடுத்ததா உணரப் போறோம். அங்கதான் உன்னோட உண்மையான வெற்றி தொடங்குது. அமைதியா இரு. அந்த பேரன்பு உன்னை சுத்தி ஒரு கவசமா இருக்கு. நீ இப்போ ரொம்ப பாதுகாப்பா இருக்கே. இத்தனை காலமா நீ தனியாவே போராடிட்டு இருக்கே இல்லையா? உன் கைகள் அந்த நூலை எவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருக்குன்னு இப்போ ஒரு நிமிஷம் கவனிச்சு பார். அந்த விரல்கள்ல ஒரு நடுக்கம் தெரியுதா? அந்த உள்ளங்கைகள்ல ஒரு வலி தெரியுதா? எதையோ ஒன்னு சாதிக்கணும், எதையோ ஒன்னு காப்பாத்திக்கணும், மத்தவங்க முன்னாடி தோத்துடக்கூடாதுன்னு நீ உன்னை நீயே எவ்வளவு வருத்திக்கிட்டு இருக்கே. ஆனா அந்த போராட்டத்தோட முடிவு என்ன? ஒரு பெரிய களைப்பும் தீராத மன உளைச்சலும் தான் மிச்சம்.
இப்போ அந்த போராட்டத்தை நிறுத்துற நேரம் வந்துடுச்சு. சரணாகதி அப்படின்ற வார்த்தைய நீ கேள்விப்பட்டிருப்பே. நிறைய பேர் நினைக்கிறாங்க சரணாகதினா தோல்வி அடைஞ்சதுன்னு, இல்லன்னா முயற்சியை கைவிட்டுட்டு ஓடுறதுன்னு. ஆனா உண்மையான சரணாகதிங்கிறது ஒரு மிகப்பெரிய வீரம். அது ஒரு மிகப்பெரிய கலை. அது எப்படின்னா, ஒரு காட்டாறுல எதிர்நீச்சல் போட்டுட்டு இருந்த நீ இப்போ அந்த தண்ணியோட ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி உன் உடம்பை தளர்த்தி மிதக்கிறதுக்கு சமம். நீ நீந்தி அந்த ஆற்றை ஜெயிக்க முடியாது, ஆனா அந்த ஆற்றோட நீ ஒன்னா சேர்ந்துட்டா அதுவே உன்னை கொண்டு போய் அந்த பெரிய கடல்ல சேர்த்துடும். அந்த பிரபஞ்சம் தான் அந்த ஆறு, நீதான் அந்த சின்ன துரும்பு. நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? நாம எப்பவுமே நான், என்னால முடியும், நான் இதை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பிடிவாதத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நான் தான் உன்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். நீ அந்த பாரத்தை உன் தலையில ஏத்திக்கிட்டு இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு கவலை. ஆனா நீ அந்த பாரத்தை அந்த பிரபஞ்சத்தோட மடியில இறக்கி வச்சுட்டா அப்புறம் உனக்கு என்ன பயம்? ஒரு ரயில்ல பயணம் செய்யும் போது உன்னோட மூட்டையை ஏன் உன் தலையிலே வச்சிட்டு இருக்க? அதை அந்த ரயில்ல கீழே இறக்கி வை. அந்த ரயில் தான் உன்னையும் உன் மூட்டையையும் சேர்த்து சுமந்துட்டு போகுது. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும். சரி, நான் சரணடைஞ்சுட்டேன், இனிமேல் எனக்கு பிரச்சனைகளே வராதா அப்படின்னு நீ கேட்கலாம். பிரச்சனைகள் வரும், ஆனா அந்த பிரச்சனைகள் உன்னை ஒருபோதும் பாதிக்காது. ஏன்னா இப்போ அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இல்லை, அது அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கு. நீ ஒரு கருவியா மட்டும்தான் இருக்கே. ஒரு சிற்பியோட கையில இருக்கிற உளிக்கு தெரியுமா அது எப்போ விழப்போகுதுன்னு? அதுக்கு தெரியாது. ஆனா அந்த உளிக்கு தெரியும் தன்னை இயக்குற அந்த சிற்பி ஒரு மேதைன்னு. அதே நம்பிக்கையை நீ உன் வாழ்க்கையில கொண்டு வா. உன்னை இயக்குறது அந்த பிரபஞ்சம். அது ஒருபோதும் தவறான முடிவை எடுக்காது. உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஏன், எதுக்கு, எப்போ அப்படின்ற கேள்விகளை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி அந்த பிரபஞ்சத்தோட பாதத்துல வச்சிரு. ஐயனே, என் குழப்பங்களுக்கு எனக்கு விடை தெரியல, என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு புரியல, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீயே பாத்துக்கொள் அப்படின்னு நீ என்னைக்கு உன்னோட அந்த பிடிவாதத்தை விடுறியோ அன்னைக்குதான் உன் வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீ வழியை தடுத்து நிக்கிற வரைக்கும் அந்த தெய்வீக ஆற்றலால உள்ள வர முடியாது. நீ விலகி நின்னாதான் அந்த ஒளி உள்ள வரும். இப்போ உன் உடம்பை மெதுவா தளர்த்து. உன்னோட அந்த இறுக்கமான முஷ்டிகளை தளர்வா விடு. உன் நெத்தியில இருக்கிற அந்த சுருக்கங்கள் மறையட்டும். நீ இப்போ ஒரு சின்ன குழந்தையை போல இருக்கே. ஒரு குழந்தை தன் அம்மாவோட மடியில தூங்கும்போது அந்த தூக்கத்துல எந்த ஒரு கவலையும் இருக்குமா? அந்த பையன் நாளைக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு அவன் யோசிப்பானா? மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தன் அம்மா எல்லாம் பார்த்துப்பான்னு. அதே மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கையை நீ இப்போ உணரு. நீ இந்த பிரபஞ்சத்தோட குழந்தை. சுவாசத்தை கவனி. நீ மூச்சை உள்ள இழுக்கும் போது அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை உள்ள இழுக்கிறே. மூச்சை வெளியே விடும்போது உன்னோட அந்த நான் அப்படின்ற அகங்காரத்தை வெளியே விடுறே. நீ இப்போ ரொம்ப எடையற்ற ஒரு நிலையில் இருக்கே. உன்னை சுத்தி ஒரு பெரிய அமைதி நிலவுது. அந்த அமைதிக்குள்ளதான் அந்த பிரபஞ்சம் உன்கிட்ட பேசுது. நீ கவலைப்படாதே, எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு குரல் உனக்குள்ள இப்போ எதிரொலிக்குது இல்லையா? அந்த நம்பிக்கையில இப்போ நீ மிதக்க ஆரம்பிச்சுட்டே. போராட்டத்தை நிறுத்துறது அப்படின்றது சும்மா இருக்கிறது கிடையாது. அது விழிப்புணர்வோட ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கிறது. எதை பத்தியும் கவலைப்படாம அந்த பிரபஞ்சத்தோட அலைகளுக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கையை மாத்திக்கிறது. நீ ஒரு காய்ஞ்ச இலை மாதிரி இரு. காத்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் போ. அந்த இலைக்கு தெரியாது அது எங்கே போக போகுதுன்னு, ஆனா அதுக்கு தெரியும் அந்த பயணம் ரொம்ப அழகானதுன்னு. அதே மாதிரிதான் உன்னோட இந்த பயணமும். உன்னோட அந்த தீராத குழப்பங்கள் எல்லாம் இப்போ ஒரு கரைஞ்சு போன உப்பு மாதிரி அந்த தண்ணியில மறைஞ்சு போயிடுச்சு. உனக்கு இப்போ எந்த ஒரு புகாரும் இல்லை. உனக்கு இப்போ எந்த ஒரு கோபமும் இல்லை. நீ இப்போ முழுமையான ஒரு அமைதியில இருக்கே. இந்த அமைதிதான் உன்னோட உண்மையான வெற்றி. நீ உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசோட போராட்டத்தை ஜெயிச்சுட்டே. அதுதான் இந்த சரணாகதியோட ரகசியம். இந்த தெளிவோட இந்த சரணாகதியோட நீ இப்போ ஒரு ஆழமான உறக்கத்துக்கு தயாராகிட்டு இருக்கே. உனக்கான அந்த பதில்கள் எல்லாமே அந்த உறக்கத்துல ஒரு கனவா உன்னை தேடி வரும். இல்லன்னா நாளைக்கு காலையில நீ விழிக்கும் போது ஒரு தெளிவான எண்ணமா உனக்கு தோணும். அந்த ரகசியத்தை அந்த பிரபஞ்சம் இப்போ உனக்குள்ள விதைச்சுக்கிட்டு இருக்கு. அமைதியா இரு. நீ இப்போ ஒரு பெரிய ஒளியோட மடியில பாதுகாப்பா அமர்ந்திருக்கே. உன்னை சுத்தி ஒரு கவசம் இருக்கு. இனிமே எதாலையும் உன்னை தாக்க முடியாது. நீ இப்போ அந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம். நீயும் அதுவும் ஒண்ணுதான். அந்த ஒரு பெரிய உண்மையோட இந்த மௌனத்துல நீ கலந்துரு. நிம்மதியா இரு. போராட்டம் முடிஞ்சிடுச்சு. தெளிவு பிறந்துடுச்சு. இப்போ இந்த பயணம் அதோட அந்த உன்னதமான இடத்துக்கு வந்து சேர்ந்துடுச்சு. உன் மனசுக்குள்ள இருந்த அந்த போராட்டங்கள், அந்த தீராத கேள்விகள், மத்தவங்களுக்காக நீ போட்டுக்கிட்ட அந்த முகமூடிகள் எல்லாமே இப்போ மெதுவா கழன்று விழுந்துடுச்சு. நீ இப்போ ஒரு புது மனுஷனா, ஒரு பரிசுத்தமான ஆன்மாவா இங்க இருக்கே. உன்னை சுத்தி இப்போ இருக்கிற அந்த அமைதியை கவனி. அந்த அமைதிக்குள்ளதான் அந்த பிரபஞ்சத்தோட பேரன்பு ஒளிஞ்சிருக்கு. உன் உடம்பு இப்போ ஒரு பஞ்சு மாதிரி லேசாகிடுச்சு. உன்னோட அந்த இறுக்கமான தோள்பட்டைகள், உன்னோட அந்த சோர்வான கால்கள், உன்னோட அந்த பாரமான இதயம்,
இது எல்லாமே இப்போ ஒரு விடுதலையா அடைஞ்சிருக்கு. நீ இப்போ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீ இப்போ அந்த பிரபஞ்சத்தோட மடியில ஒரு குழந்தையை போல படுத்திருக்கே. அந்த மடி எவ்வளவு பாதுகாப்பானது தெரியுமா? அங்க எந்த ஒரு தீங்கும் உன்னை நெருங்க முடியாது. அங்க எந்த ஒரு பயமும் உன்னை அசைக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த அந்த 3 எச்சரிக்கைகளும் இப்போ ஒரு பெரிய வரமா உனக்குள்ள மாறிடுச்சு. உன்னோட அந்த சோர்வு இப்போ ஒரு பெரிய ஓய்வா மாறிடுச்சு. உன்னோட அந்த தடைகள் இப்போ உனக்கான ஒரு வழிகாட்டியா மாறிடுச்சு. உன்னோட அந்த இழப்புகள் இப்போ உனக்குள்ள ஒரு பெரிய இடத்தை உருவாக்கி அங்க புதுசான ஒரு அற்புதத்தை வரவேற்க தயாரா இருக்கு. நீ இப்போ ஒரு காலியான சுத்தமான பாத்திரம் மாதிரி இருக்கே. அந்த பாத்திரத்தை அந்த தெய்வீக ஆற்றல் தன்னோட பேரன்பால இப்போ நிரப்பிக்கிட்டு இருக்கு. இந்த காணொளியின் மூலம் உனக்கு ஒரு தெளிவும் ஒரு பெரிய ஆத்மார்த்தமான நிம்மதியும் கிடைச்சிருந்தா மறக்காம இதனை லைக் செய். உன்னோட அந்த தீராத குழப்பங்களுக்கு ஒரு பதில் கிடைச்ச அந்த தருணத்தை அல்லது உன் மனசுல இருக்கிற அந்த நன்றிய ஓம் நம சிவாய அப்படின்னு கீழே கமெண்ட் பகுதியில் பதிவிடு. உன்னை போலவே மன அழுத்தத்தில் இருக்கிற உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தோட செய்தியை ஷேர் செய். அவங்க மனமும் தெளிவடையட்டும். இது போன்ற இன்னும் பல ஆழமான தேடல்கள்ல தொடர்ந்து என்னோடு இணைய இப்போதே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோ. இப்போ உன்னோட மூச்சு காற்றை மட்டும் கவனி. அது எவ்ளோ மெதுவா எவ்ளோ லயத்தோட உள்ள போயிட்டு வெளியே வருதுன்னு பாரு. அந்த மூச்சு காற்றுதான் உனக்கும் அந்த மகாசக்திக்கும் இருக்கிற ஒரு மெல்லிய பாலம். அந்த பாலம் வழியா இப்போ ஒரு பெரிய அமைதி உன் உடம்பு முழுக்க பாயுது. உன்னோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு குளுமையை நீ உணர்றியா? அந்த பிரபஞ்சத்தோட ஒரு வருடடல் உன் நெத்தியில விழுந்து உன்னோட எல்லா கவலைகளையும் அப்படியே தொடச்சி எடுத்துடுச்சு. இப்போ உன் இமைகள் ரொம்ப கனமாகுது. அந்த இமைகளை திறந்து வைக்க இனிமேல் உனக்கு எந்த அவசியமும் இல்லை. தூக்கம் உன் மேல ஒரு மென்மையான போர்வை மாதிரி மெதுவா படருது. நீ இப்போ அந்த பிரபஞ்சத்தோட அலைகள்ல மிதக்க ஆரம்பிச்சிட்டே. நீ ஒரு நதியில விழுந்த ஒரு சின்ன பூ மாதிரி. அந்த நதியோட ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி நீ இப்போ நிம்மதியா போயிட்டு இருக்கே. அந்த நதி உன்னை ஒருபோதும் கைவிடாது. அது உன்னை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு கவலையை இப்போ முழுமையா தூக்கி எறிஞ்சிடு. நாளை விடிய போற அந்த நாள் உனக்கான ஒரு பெரிய ஆச்சரியத்தை வச்சிருக்கு. அந்த தெளிவு நாளைக்கு காலையில நீ விழிக்கும் போது உன் முகத்துல ஒரு பெரிய புன்னகையா இருக்கும். இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த அமைதியை நேசிச்சு அந்த பிரபஞ்சத்தோடு அரவணைப்புல ஆழமா உறங்குறது மட்டும்தான். உன்னை பாதுகாப்பதே அந்த பிரபஞ்சத்தோட வேலை. நீ அந்த பெரும் சக்தியோட ஒரு அங்கம். உனக்கு அழிவே இல்லை. உனக்கு தோல்வியே இல்லை. நீ இப்போ ஒரு நட்சத்திரம் மாதிரி, ஒரு மலை மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா அப்படியே அமைதியா இரு. அந்த இருத்தல் தான் உன்னோட மிகப்பெரிய தவம். அந்த தவத்துல இப்போ நீ முழுமையா மூழ்கி போயிட்டே. தூக்கம் உன்னை மெதுவா தழுவுது. உன்னோட அந்த பழைய நினைவுகள்லாம் ஒரு மேகம் மாதிரி கலைஞ்சு போகுது. இப்போ அங்க இருக்கிறது வெறும் வெளிச்சம் மட்டும்தான். அந்த வெளிச்சத்தோட அரவணைப்புல நீ இப்போ பாதுகாப்பா இருக்கே. உனக்கான அந்த பதில்கள் எல்லாமே உனக்குள்ளேயே நிலைச்சு நின்னுடுச்சு. நிம்மதியாக உறங்கு. கவலைகள் முடிந்து விட்டன. தெளிவு பிறந்து விட்டது. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். அந்த பிரபஞ்சத்தின் மடியில் நீ இப்போ ஒரு ஆழமான உறக்கத்திற்கு போகிறாய். நிம்மதியாக உறங்கு.